வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி. இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து கார்ன் புலாவ். இது வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம எப்படி புலாவ் சேர்த்துன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரோசன் இல்லைன்னா பாயில்டு கார்ன் எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ, எது உங்கள் கிட்டே இருக்கோ, நீங்கள் அந்த கார்ன் வந்து இது வச்சு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப நல்ல சத்தான நியூட்ரிஷனான ரெசிபி இது. இது வந்து ஒரு 1 பாட் டிஷ். நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து குயிக்காக வந்து நல்ல ஒரு சத்தான லஞ்ச் ரெசிபி வந்து நீங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு நல்லா ரிச்சாக வேணும்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூனாக நெய்வே சேர்த்துக்கலாம். எண்ணெய் விடாமல் ஜஸ்ட் ப்ளெயின் நெய்யே 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு வந்து பட்டை, அப்புறமா ஒரு ஸ்டார் அனீஸ், இது வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு, அப்புறமா ஒரு ஏலக்காய், அப்புறமா ஒரு 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, முழு மிளகு வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வரப்பட்டு அதுலேருந்து வந்து நல்லா ஒரு மணம் வரணும், மசாலா வாசனை வரணும் அதுலேருந்து. அது மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து நீட் வாட்டத்தில் நறுக்குன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம வந்து ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு நீட் வாட்டத்தில் கீறி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிடுச்சு, வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், அதாவது பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் வந்து இந்த இதில் குக்கரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நம்ம கார்னில் வந்து நல்லா இறங்கணும். ஸோ அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. மசாலாவும் சேர்த்து நல்லா இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மசாலாலாம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஊற வச்ச அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கழுவி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ரெகுலர் சாப்பாடு அரிசி. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்ட் ஒகேஷனுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் எந்த லாங் கிரெயின் ரைஸ் இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெகுலர் லஞ்ச் பாக்ஸ் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வீட்டில் எந்த சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா கழுவி ஊற வச்சு இப்போ வந்து அந்த குக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பால்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் பால், செகண்ட் பால் ரெண்டுமே சேர்ந்தாவில் நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் புலாவுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா இல்லைன்னா கிடைக்கலன்னா நீங்கள் வெறும் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் பால் தவிர்த்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ கூட அவ்வளோ தண்ணி வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1க்கு 1.5 யூஸ் பண்ணுங்கள். ரெகுலர் அரிசினா உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலில் குவான்டிட்டி வந்து மெஷர்மெண்ட்டை கணக்கில் வச்சுட்டு இப்போ ஃபைனலாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம். குக்கருக்கு நல்லா மூடி போட்டு நம்ம வந்து 1 விசில் வர வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக விட்டுடலாம். ஸோ நம்ம ரைஸ் வந்து நல்லா குக் ஆகணும் அதில். இப்போ பாருங்கள், நல்லா வந்து 1 விசில் வந்துருச்சு. 1 விசில் வந்துச்சு, ஸ்டீமும் நல்லா இறங்கிருச்சு. இப்போ வாங்க லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா ஒரு மணம் வருது, நல்லா சூப்பராக இது வாசனையே, நல்லா கிச்சனே கமகமந்து. இப்போ பாருங்கள் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான நம்ம கார்ன் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பாலோடு சேர்ந்து
வாசனையே வந்து நல்லா சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. இப்போ இது வந்து நம்ம சைட்ஸ்லேருந்து கிளறி விடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. அந்த எல்லோ கார்னும் அந்த ரைஸ் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது, டெம்ப்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.